5 வருஷம் மொத்தமா அடிக்கிற போனா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி. நான் திமுக கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அப்பா 3000 4000 கொடுக்காதீங்க. ஒரு 1 லட்சம் கோடி உங்க குடும்பம் அடிச்சிருக்கு. அமைச்சர்கள்லாம் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. அதிகாரிகள் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. மொத்தம் 6 லட்சம் கோடி கடன் எதுக்குன்னா 2 லட்சம் கோடி குடும்பத்துக்கு, 1 லட்சம் கோடி இவங்களுக்கு, 3 லட்சம் கோடி தான் உண்மையான கடன். அப்ப நாம என்ன சொல்றோம்னா 3000 கொடுக்காதீங்க, 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டா மாசத்துக்கு 50 ரூபாய் பிச்சை காசு கொடுக்குறீங்கடா டேய், கொஞ்சம் நல்ல காசா கொடுங்க. மக்களை பார்த்து ஏமாத்தாதீங்க. 3000 எவ்வளவு வருது? 50 ரூபா ஒரு மாசத்துக்குன்னா 600 ரூபாய். 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்து 50,000 கோடி அடிக்க வராங்க. இதுதான் கணக்கு. மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னையிலிருந்து இந்த கணக்கை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்றதுக்கு மாசம் 50 ரூபாய் கொடுக்க வராங்க தேர்தலுக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய். 50 ரூபாய் கொடுத்து உங்க ஓட்டை விற்கணுமா? இந்த கேள்வியை மக்கள் கிட்ட நம்ம கேட்டே ஆகணும். அப்ப இந்த 50 ரூபாய் கொடுத்து ஓட்டு போறோம், என்ன ஆகுது? நமக்கு மருத்துவமனை இருக்கா? இல்ல. இவங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லை நேரம் அப்போல போயிடுவாங்க. இங்க இருக்க எம்எல்ஏ உடம்பு சரியில்லைன்னா எங்க போவாரு?